வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆல்டர் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். MySQL ஆல்டர் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டேபிளில் ஆல்ரெடி செட் ஆகிருக்கிற செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் ஆல்டர் கமாண்டு. அப்டேட் வந்து ரெக்கார்ட்ஸை தான் சேஞ்ச் பண்ணும், டேபிளோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணாது. டேபிளோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் கமாண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஆல்டரும் சேம் மீனிங் தான், எடிட் இல்லைன்னா சேஞ்சபிள் தான். ஸோ அந்த மீனிங்கில் பார்க்கும்போது டேபிளோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ஆல்டர் கமாண்ட் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளில் நம்ம ஒரு ரோ ஒரு காலமை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஆடுன்ற கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்டர் டேபிள், டேபிளோட நேமு, ஆடு, அந்த கலம் என்ன கலம் ஆட் பண்ண போகிறோமோ அந்த கலமோட நேமு, அதனோட வேர்கேர் கேரக்டர், எந்த ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணுமா இல்லை ஆஃப்டர் எந்த கலம் நேமுக்கு அப்புறம்ன்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கலமை ஆட் பண்ண கலமை ட்ராப்பும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி இருக்கிற செட்டிங்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது கலமோட அட்ரிபியூட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா மாடிஃபை ஆர் சேஞ்ச். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேமு, மாடிஃபைன்ற கீவேர்டு, கலமோட நேமு, இந்த கலமோட டேட்டா டைப் வந்து கேரக்டர் 10ன்றதை நம்ம செட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தோமோ அது இல்லாமல் கேரக்டர் 10 எனக்கு செட் பண்ணால் போதுன்றதை நம்ம செட் பண்ணுறோம். ஓகே, இதே டிஃபால்ட் வேல்யூ நான் செட் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆல்டர் எந்த காலமோட நேமோ ஸோ அந்த காலம்க்கு செட் டிஃபால்ட், என்ன வேல்யூ செட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ செட் பண்ணுறோம். ஓகே, இதே டேபிளோட நேமே எனக்கு ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம், ரீநேம் டு எந்த டேபிள் நேம்லேருந்து எந்த டேபிளுக்கு சேஞ்ச் பண்ணணுன்றதை நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே, இது சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை MySQL எப்படி ரன் பண்ணுறதுன்றதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் லோக்கல் ஹோஸ்ட் வச்சுருக்கேன், எப்பயும் போல் ஸ்டூடெண்ட் டேபிள் வச்சுருக்கேன். மை எக்ஸாம்பிள் டேட்டா பேஸ்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ SQL கமாண்டுக்கு போகிறதுக்கு SQLன்ற டேபை கிளிக் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த டேபிள் அண்டர்ஸ்கோர் எக்ஸாம்பிள்ன்ற டேபிள் நேமை நான் டேபிள் அண்டர்ஸ்கோர் EXன்னு மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்னன்னா டேபிள் எக்ஸாம்பிள் தான் அதனோட நேமு, எதுக்கு ரீநேம் பண்ண போகிறோம் ஸோ ரீநேம் டு எதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் EXன்னு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். செமிகோலன் செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோன்றதை கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு கமாண்ட் ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆனவாட்டி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நான் இப்போ ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளுக்கு போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டோட டேபிளில் இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸ்டூடெண்ட்டோட டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டர்ட், ஜெண்டர், இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ், டேட்டுன்னு இருக்குது. எனக்கு இதில் ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது. இந்த அட்ரஸுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட் ஃபோட்டோன்ற ஒரு காலமை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா SQLன்ற டேபுக்கு போயிட்டேன். நம்ம இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டேபிளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டில் ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் கொடுத்துட்டு என்ன கலம்னா ஸ்டூடெண்ட் ஃபோட்டோன்றது அந்த கலமோட நேமு. ஸோ ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ, நம்ம டேட்டா டைப் கண்டிப்பாக கொடுக்கணும், மறந்துட்டிங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ வேர் கேர் வந்து நான் ஒரு 100 செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு எதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னா ஆஃப்டர். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இல்லைன்னா ஆஃப்டர் செட் பண்ணணும். ஸோ இந்த 2 கமெண்ட் தான் இருக்காங்க, நான் ஆஃப்டர் செட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் அட்ரஸ் தான் ஸோ அதனோட கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. போய் ஸ்ட்ரக்சரில் பார்க்குறோம்.
ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோன்ற இது வந்து ஆட் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அது ஆட் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ ஆட் ஆயிருக்கு. நான் நல்லுக்கு வந்து நோ செட் பண்ணல, ஸோ எஸ் இருக்குது. இது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப செட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலமோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் இமெயில் வேர்கேர் வந்து 100ன்னு இருக்கு. ஸோ இந்த 100 வந்து நான் என்னன்னு செட் பண்ண போகிறேன் அப்படின்னா 200 செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா எஸ்கியூஎல் கமாண்ட் எழுதுறதுக்கு எஸ்கியூஎல் டேபுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்டர் டேபிளில் என்ன டேபிளில் மாற்ற போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ மாடிஃபை எதை மாடிஃபை பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் இமெயிலை மாடிஃபை பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் இமெயிலுக்கு வேர் கேர்ன்றது இல்லையா, வேர் கேரை நான் 200 மாற்ற போகிறேன். ஸோ 200 கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு மாடிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் ஸ்ட்ரக்சரில் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் இமெயிலோட டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சேம் இது வந்து வெறும் டேட்டா டைப்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அட்ரிபியூட் எது நல் வேல்யூ இருந்தாலும் டிஃபால்ட் வேல்யூவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸோ இதே ப்ரொசீஜர் தான். இப்போ எனக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் வந்து ஃபோட்டோவுக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆல்டர் டேபிள் எந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளுக்கு நான் செட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட் என்ன பண்ண போகிறேன், டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மறுபடியும் ஆல்டர் எதுக்கு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோவுக்கு என்னென்ன செட் பண்ண போகிறேன்னா செட் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு செட் பண்ண போகிறேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து image .jpgன்னு செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ செட் கொடுத்துட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூ செட் ஆகிடுச்சு. போய் செக் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் டிஃபால்ட் வேல்யூ இதில் வந்து image.jpgன்னு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், நல் வேல்யூ கொடுக்கலினாலும் அதுதான் எடுத்துக்கும். இந்த இடத்துல வந்து சேக்கர்னு நேம் கொடுக்கலாம். சேக்கர் நேம் கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து மேல்னு கொடுத்துடலாம். இமெயில் வந்து saker@gmail.com. ஓகே, ஃபோன் நம்பர் 1234567890 கொடுத்துட்டாச்சு. அந்த அட்ரஸ் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம இந்த வேல்யூ வேணும்னா அது மாடிஃபை ஆகிக்கும், ஏதாச்சும் கொடுத்துருந்தோன்னா மாடிஃபை ஆகும். இது டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால அதே இருக்கும். இப்போ நம்ம கோ கொடுத்தோம் அப்படின்னா ப்ரௌசரில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேக்கர்ன்ற வேல்யூ ஆட் ஆகிருக்கு. என்னென்ன வேல்யூ கொடுத்தோமோ ஸோ எல்லா நேம் வேல்யூவுமே இருக்குது. நம்ம டிஃபால்ட் வேல்யூ ஃபோட்டோவுக்கு எதுவுமே கொடுக்கல வேல்யூஸ், அதுவே டிஃபால்ட் வேல்யூ image.jpgன்னு இருக்குது. ஸோ அதை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோன்ற காலம் வந்து வேண்டாம், டெலீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் ஸ்டூடெண்ட் ஃபோட்டோன்னு கொடுத்தா போதும். இதுக்கு நம்ம இது செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கொடுத்துட்டு நான் கோ கொடுக்குறேன். எனக்கு ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இப்போ போய் நான் ஸ்ட்ரக்சரில் செக் பண்ணேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபோட்டோன்ற காலம் வந்து இல்லை. ஓகே, ஆல்டர் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க டேபிளோட ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து இந்த எஸ்கியூஎல் டேபில் கொடுத்த கொரியை பிஹெச்பியில் MySQLi queryன்ற இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா இந்த query வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம்.
தேங்க்யூ.